இப்போ கரண்ட்ல இருக்கிற அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னால சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்ற பிரச்சனைனால ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த கொலஸ்ட்ரால் தான் என்ன, இந்த கொலஸ்ட்ராலுக்கு எந்த மாதிரியான டயட் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே அது ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு தான் தோணும். கொலஸ்ட்ரால்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று HDL குட் ஃபேட், இன்னொன்று LDL பேட் ஃபேட். குட் ஃபேட் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, LDL ரொம்பவே கெட்டது. இந்த ஸ்க்ரீனு கிளியராக பார்த்தீங்கன்னா இதில் 3 வகையான ரத்த குழாய்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பேட் கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கும் பொழுது எப்படி இருக்குது அண்ட் நார்மல் லெவலில் எப்படி இருக்குது, ஹை லெவலில் எப்படி இருக்குதுன்றத காட்டியிருக்கோம். இந்த ஹை லெவலில் இருக்கும் பொழுது அந்த பேட் கொலஸ்ட்ரால் ஃபுல்லாகவே அந்த ரத்த குழாயை அடைச்சி இருக்குது. இதனால் பிளட் போகிறதுக்கு உண்டான வழிகளே பிளாக் ஆகுது. இதனால தான் நிறைய பேருக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸும் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டிக்ரீஸ் த LDL அண்ட் இன்க்ரீஸ் தி HDL. அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணணும் நம்ம உடம்புல இருந்து, நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம உடம்புல. இதுக்கு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் நான் சொல்லித்தரேன். ஸ்டெப் நம்பர் 1, ஈட் ஹெல்தி. அதாவது லோ கேலரி அண்ட் ஹை நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ் எடுத்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸ்டெப் நம்பர் 2, ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல். ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது மட்டுமே நிறைய பேர் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நியர்பை ஷாப்க்கு போகிறீங்க அப்படின்னா பைக் யூஸ் பண்ணாமல் நடந்து போகலாம், நிறைய ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணலாம், வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நீங்களே பார்க்கலாம், குழந்தைங்களோட நிறைய நேரம் விளையாடலாம். இந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் சான்ஸ் உண்டு. ஸ்டெப் நம்பர் 3, பூஸ்ட் யுவர் டயட். சோர்ஸ் ஆஃப் ஹை ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ரிலேட்டட் ஃபுட் ஹேபிட்ஸில் இருக்கும் பொழுது உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் லோவர் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. இதுக்காக தான் ஹெர்பல் லைஃப்பில் கொடுத்துருக்க அமேசிங் ஃபுட் பீட்டா ஹார்ட் இஸ் அ ரிச் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன். சயின்டிஃபிக் எவிடன்ஸ் சஜஸ்ட் ஓட் பீட்டா குளுக்கோன் நம்ம பாடியில் இருக்க LDL கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. பீட்டா ஹார்ட்டில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட் பீட்டா குளுக்கோன் தான். இஸ் அ நேச்சுரல் வெனிலா ஃப்ளேவர். ஒரு நாளைக்கு ஒரு சாஷே எடுத்துக்கிற மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பீட்டா ஹார்ட் டோட்டல் பேக்கில் 15 சாஷேஸ் இருக்கும். ஒரு சாஷேயோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 15 கிராம்ஸ். பீட்டா குளுக்கோன் 3 கிராம்ஸ் இருக்கும். இதோடைய எனர்ஜி வேல்யூ பார்த்தீங்கன்னா 59.50 கேலரிஸ். பீட்டா ஹார்ட் 100% வெஜிடேரியன், நோ ஆடட் சுகர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ் அண்ட் ஸ்வீட்னஸ். பீட்டா ஹார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதோடைய சாஷேஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி டு கேரி எனிவேர் எனி டைம். ஜஸ்ட் 250 ml நார்மல் வாட்டரில் ஒரு சாஷேவை மிக்ஸ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்முலா 1 ஷேக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இந்த சாஷேவையும் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வாட்டர் அண்ட் ஷேக் எதில் வேணாலும் பீட்டா ஹார்ட்டை சேர்த்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஃபர்தராக டயட் ரிலேட்டடாகவோ இல்லை ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாவோ டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் வெல்னஸ் கோச் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. பீட்டா ஹார்ட்டை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஹெர்பலைஃபோடைய ப்ராடக்ட்ஸை ஹெர்பலைஃப் இண்டிபெண்டன்ட் அசோசியேட்ஸ் கிட்ட மட்டுமே வாங்குங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்காதீங்க. ஹெர்பலைஃப்க்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. 30 days மணி பேக் கேரண்டியும் அதில் கவர் ஆகும்.